Hi brothers and sisters, welcome to this new video. இன்னைக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஜப்பான்ல ரெஸ்பெக்ட் ஃபார் ஏஜ் டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாலிடே விடுறாங்க. பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு லீவில். அதாவது வயசானவங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஃபார் ஏஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து கொஞ்சம் வயசாகிட்டாலே பூமர் அங்கிள் மாமா அப்படின்னு கேலி பண்ணுறது இதெல்லாம் போயிட்டுருக்கு. சரி, நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்துடலாம். அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு இந்தியன் ஆரிஜின் தலையிடப்பட்டிருக்காப்புல. அது வந்து கியூபாவுடைய யார்டின் கோப்ஸ் மார்டினஸ். இவர் வந்து சந்திரா மல்லையா ட்ரம்ப் மிகவும் கவலையும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்புறம் தொடர்ந்து 2 வாரமாக கிரீன் கேண்டில் போட்டு மார்க்கெட்டு பாசிட்டிவாக போச்சு. 8 நாளாக பாசிட்டிவாக இருந்தது. இன்றைக்கி என்ன நடந்துங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நிஃப்டி கீழே திரும்ப ஆரம்பிச்சுதாங்கிறத நம்ம கடைசியில் பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸ் பெரிய லூசராக இருந்தாப்புல. அதே மாதிரி ஆட்டோ செக்டர் ஃபாலு, ஐடி செக்டர் ஃபாலு, ரியல் எஸ்டேட் கெயின். இந்தியா விக்ஸ் 3% அப்பாயி 10.4. அதே மாதிரி நம்ம ஐஎன்ஆர் வந்து 88.28 ஹை, இப்போ 88.17 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து குட்டு. அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸு ட்ரேடு வந்து நாட் பேடு. அந்த மாதிரி டேட்டாஸ் வந்திருக்கு. கிஃப்ட் நிஃப்டி காலையில் டவுன்லோட் ட்ரேட் ஆனதுனால கேப்டன்னு சொல்லி டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்க. ஃபேக்டில் ஜாயின் பண்ணி பண்ணிடாதீங்க. சார்ட்டுக்கு வந்துடலாம். 5 மினிட்ஸ்க்கு மாற்றினேன். ஃப்ரைடே க்ளோஸ் வந்து 25,069. இன்றைய க்ளோஸ் 25,000 இருந்தோம். ஃப்ரைடே க்ளோஸ் 25,114. இன்னைக்கு ஓப்பன் 25,118. ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. 9:15 ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு. அதாவது அதுதான் இன்றைய ஹை கூட. 25,138. 10:45 25,064. 75 பாயிண்ட்ஸ் மனமனு இறங்கிடுச்சு. அதே மாதிரி 12 மணிக்கு 25,118. 75 பாயிண்ட்ஸ் மறுபடியும் டவுன் ஆச்சு. அப்புறம் 1:40 25,048. 75 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. அப்புறமா டவுன் ஆச்சு. அப்புறம் 2:40 25,114. 65 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. அப்புறம் 3:30 மணிக்கு 25,069. 50 பாயிண்ட்ஸ் டவுன் முடியுது. இந்த சார்ட்டை பார்த்தாலும் தெரியும். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே இப்படி வாலட்டைல் மிக மிக அதிகமாக. அதாவது 75 பாயிண்ட்ஸாக இருந்தால் கூட குயிக்காக மேலே கீழே அடிச்சதுன்னா எத்தனை பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸஸ் மக்களால் வைக்க முடியும். அதுக்காக சொல்ல வரேன். டே கேண்டலுக்கு மாற்றிடுறேன். இன்றைக்கு ஓப்பன் வந்து 25,118. ஹை 25,138. லோ 25,048. க்ளோஸ் 25,069. 90 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டுருக்கு. -44 பாயிண்ட்ஸ் நேற்றை விட. அதாவது 8 ட்ரேடிங் செஷன் தான் மேலே போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு ரெட் கேண்டில் போட்டு ஒரு அலாரம் அடிச்சிருக்கு. அதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். சப்போர்ட் 25,000, ரெசிஸ்டன்ஸ் 25,300. டாப் கெய்னர் ஜியோ ஃபைனான்ஸ் 1.5% அப்பு, பஜாஜ் ஃபைனான்ஸ் 0.5% அப்பு, எட்டர்னல் 0.5% அப்பு, அல்ட்ராடெக் சிமெண்ட் 0.5% அப்பு. இன்னைக்கு ரெட் கேண்டில் 35, கிரீன் கேண்டில் 16. டாப் லூசர் ஆசியா பெயிண்ட்ஸ் 1.5% டவுனு, சிப்லா 1.5% டவுனு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 1.5% டவுனு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 1.5% டவுனு. வெயிட்டேஜ் 61 பாயிண்ட்டுக்கு இன்ஃபோசிஸ் -15, மஹிந்திரா -13. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு டோஜி கேண்டில் தான் போட்டிருக்கு. நம்ம அதை பார்ப்போம். இப்போ பாருங்க, ஒரு ஸ்மால் டோஜி கேண்டில் போட்டிருக்கு. அதோடைய மூவ்மெண்ட் வந்து 54,807 டு 55,018. 20 பாயிண்ட்ஸ் தான், 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். கிரீன் இன்னைக்கு 7, ரெட் 5. சப்போர்ட் 54,500, ரெசிஸ்டன்ஸ் 55,500. அதே மாதிரி மற்ற செக்டரில் இன்னைக்கு அதிகமாக ஏற்ற இறக்க உள்ளது வந்து ஐடி செக்டர் இறங்கியிருக்கு. அதே மாதிரி 0.5% டவுனு. இந்த பாருங்க, ஐடி செக்டர் 0.5% டவுனு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் இன்னைக்கு கொஞ்சம் ஏறி இருக்கு. சரியா, அடுத்தது நம்ம சில நியூஸ்கள் பார்ப்போம். அப்புறம் கோல்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கோல்டு வந்து இப்போ ஒரு கன்சல்டேஷன் மோட்ல இருக்கு. ஒரு பிரதர் கூட கேட்டிருந்தாப்புல, அதை நான் சொல்லிடுறேன். ஏன் கோல்டு வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிப்பீங்களே, எது மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இப்போ கோல்டு வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு. அப்போ நான் ஒரு பொதுவாகவே சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு கையில் காசு வந்தால் கோல்டை வந்து கம்மியாக இருக்குது கூட இருக்குன்னு பார்க்காதீங்க, வாங்கிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் எப்போவுமே.
நான் வந்து ஃபிசிக்கலாக சொல்கிறேன். இந்த மாதிரி இது நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன். என்னோட எம்சிஎக்ஸில் மிகப்பெரிய லாஸஸ்லாம் ஆனவங்கலாம் நிறைய பேர் என்னுடைய இதில் பார்த்துருக்கேன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம். ஸோ இது வந்து கோல்டு வந்து சில்வர் அண்ட் எல்லாமே ஒரு டேஞ்சர் காமோடிட்டி. சரியா? சரி, இப்போதைக்கு கன்சால்டேஷன் நடந்துட்டு இருக்கு. $3674 தான் லைஃப் டைம் ஹை. இப்போ 3644. அதே மாதிரி வெள்ளி 40 வானமே இல்லைன்னு போயிட்டே இருக்குது. அது லைஃப் டைம் ஹையான 49.814 டச் பண்ணுறதுக்கு ஓடிட்டு இருக்கோன்னு தோணுது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல நம்ம கன்சல்டேஷன் அனுப்பிச்சு பிரேக் அவுட் கொடுத்து அது பாட்டு போயிட்டே இருக்கு. 41.159 இப்போ. அதே மாதிரி பிட்காயின் அந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்தது. அப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது. முன்னாடி நம்ம ரேஞ்ச் நடந்ததில் அந்த இடத்த டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வருது. இப்போதைக்கு 1,15,000 ட்ரேட் ஆகுது. அதோடைய லைஃப் டைம் ஹை 1,24,517. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் 0.25% அப்பு, S&P 500 ஃபிளாட்டு, நாஸ்டாக் 0.5% அப்பு, இங்கிலாந்து FTSE ஃபிளாட்டு, CSE இட்டாலி 1.5% அப்பு, DX 0.5% அப்பு, ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 3/4% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட்டைன்ஸ் 0.5% அப்பு, ஹாங்காங் ஹாங்சங் 0.5% அப்பு, தைவான் 0.5% அப்பு, கொரியா கோஸ்பி 0.5% அப்பு, SCT கம்போசிட் 0.5% அப்பு, ஜாகர்தா கம்போசிட் 1% அப்பு, சங்கை சைனா 0.5% டவுனு. சைனாவை தவிர பாக்கி எல்லாமே 0.5%லேருந்து 1% வரைக்கும் அப்பு. இந்தியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் ஒரு 40 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. சரி, நாளைக்கு எக்ஸ்பைரி டியூஸ்டே, அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி வந்துருக்கேன் ஏன்னா மாற்றிட்டதுனால. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் டேட்டா இருக்குது. அதை பார்த்தாலே தலை சுற்றுது. ஏன்னு சொன்னால் கீழ் சைடு பார்த்தீங்கன்னா 25,100, 25,050, 25,000, 24,950, 24,900, 24,800 எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. 25,100ல் 2 லட்சத்துக்கு மேலே இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. 25,000ல் 2,72,000 இருக்குது. மற்றதெல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்குது. மேல் சைடு பார்த்தீங்கன்னா 25,000, 100, 150, 200, 250, 300, 350 அப்படியே 25,800 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,100ல் 2.7, 25,200ல் 2.21, மற்றதெல்லாம் 1 லட்சம் 1 லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் அப்படி போட்டு. பிசிஆர் பார்த்தீங்கன்னா 1.03 ரேஞ்ச் மார்க்கெட் டு ஆனால் பாசிட்டிவ் பயஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். 1.03 இருக்கு. சரியா? சில நியூஸ்கள் பார்த்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடி FIDA டேட்டா பார்த்துருவோம். FIDA இது வரைக்கும் 9,220 கோடி விற்றுருக்காங்க. 15 நாள் ஆகிப்போச்சு. இப்போ வந்து போன மாதத்தில் 50,000 கோடிக்கு விற்றாங்க. இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக விற்றுருக்காங்க. அதே மாதிரி 4 நாள் டேட்டாவை பார்த்தா வெள்ளிக்கிழமையில அவங்க 129 கோடி வாங்கியிருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் 3,422 கோடி விற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் 105 கோடி விற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் 2,050 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நீட்டில் வந்துட்டு இருக்காங்க. அதிகமாக விற்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை, வெயிட் அண்ட் வாட்சில் இருக்காங்க. பார்ப்போம். அப்புறம் அந்த இவர் வந்து ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் கிட்ட வெரி கேர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. NDTV வந்திருக்கு. அதுனா கொத்தருடைய விஷயத்தில் ஃபர்தராக நீங்கள் எதுவும் ஆக்ஷன் எடுத்தால் வெரி கேர்ஃபுல்னு வார்த்தைருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க. ரூபியோவை அங்கே அனுப்பி எங்களுடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. அதே தான் நெட்டன்யாவும் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்னு கத்தார் வந்து அவங்களோட அரப் சம்மிட்டில் சொல்லியிருக்காங்க. இது நியூஸ் 18ல் வந்திருக்கு. அங்கே ஒரு பிரச்சனை போகுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். கோல்டு ஏன் ஏறுகிறதுங்கிறதுக்காக பல காரணங்களில் இது ஒரு காரணம். ரஷ்யா இவங்க வந்து யுக்ரைன் வந்து அவங்களுடைய ரிஃபைனரியில் அட்டாக் பண்ணாங்க. ரஷ்யா சொல்லி வச்சு யூரோப் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வார்னிங், நாங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு மாஸ்கோ த்ரெட்டன்ஸ் டு ரிட்டலியேஷன் அகேன்ஸ்ட் யூரோப் ஸ்டேட்ஸ் தே சீஸ் ரஷ்யா அசெட்ஸ் அண்ட் சொல்லியிருக்காப்புல. அது டெலிகிராம் இந்தியாவில் வந்திருக்கு. ஸோ அங்கேயும் சீரியஸான இஷ்யூ போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து US அண்ட் சைனா ஹோல்டு செகண்ட் டே டிக்டாக்காண்டி பிபிசியில் வந்திருக்கு. அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. டிக்டாக்கை பற்றிங்கும்போது இவர் வந்து அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாப்புல. சைனா என்ன சொல்லுது, NVIDIA வயலேட்டட் த ஆன்டி மோனோபொலி லா ஆஃப்டர் பிரிலிமினரி ப்ரோப் CNBC வருது. அதனால அவங்களுடைய NVIDIA ஸ்டாக் வந்து ஷார்ப்பாக கீழே விழுந்திருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கு. ஸோ இவங்க டிக்டாக்கை கவுண்டர் பண்ணால் அவங்க வந்து NVIDIAவை கவுண்டர் பண்ணுறாங்க. அங்கேயும் ஒரு சின்ன வர்த்தக வார் போயிட்டுருக்கு. சரி, அவங்க இப்படி இருக்க அரப் சம்மிட்டில் ஈரான் சொல்லியிருக்கு, அரப் ஃபுல்லாகவே சேர்ந்து ஒரு கவுண்டர், அதாவது ஒரு வார், இதை ஒரு இது பண்ணுறது எப்படி நேட்டா இருக்கோ அது மாதிரி அமைக்கணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்கு. அது என்னது, இந்த அளவுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அதே மாதிரி
இஸ்ரேலுக்குள்ள உள்ள டைஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுங்க, அதாவது அவங்க கூட வச்சிருக்க உறவுகளை கட்டுப்படுங்க ஈரான் சொல்லியிருக்கு. இது வந்து அரப் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதில் வந்திருக்கு. அப்புறம் அல்ஜசீராவில் எப்பவும் போல தான் அங்கே காசாவில் மிசைல் அட்டாக் வருது, மக்கள் இறந்துட்டு இருக்காங்க, மக்கள் பசி பஞ்சா இதில் இருக்காங்கன்னு அது வந்திருக்கு. சரி, நம்ம டெக்னிக்கலாக வந்துடுவோம். டெக்னிக்கலாக என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ நாள் 8 நாள் மேலே ஏறிட்டு இருக்கு இந்த இது இன்னைக்கு தான் ஒரு முடிவுக்கு வருது. எப்படி முடிவுக்கு வருதுன்னா, இந்த எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அதாவது பெருசு பண்ணிடுறோம். நிஃப்டி 8 நாள் போயிட்டு இருந்தது, அப்படியே போகணும்ல. ஆனால் போகாமல் என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்த நான் நல்லாவே சொல்லிக்கிறேன். இந்த இடம் வரும்போதெல்லாம் நிஃப்டி என்ன பண்ணுது, இந்த கோடு 25,000 வரும்போதெல்லாம் இங்கே பாருங்க, எந்த நாள் 11th அக்டோபர் 2024. அதுக்கு முன்னாடி நாள் கூட பாருங்க, ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் 2024 இங்கே வந்தோடனே கீழே விழுந்தது. அதே மாதிரி அக்டோபர் மாதம் வந்தவொடனே கீழே விழுந்தது, இந்த இடம் வரும்போது கீழே விழுந்தது. அடுத்தது மே மாதம் 2025 இந்த இடம் வந்த உடனேயே கீழே விழுந்தது. அடுத்தது ஜூன் மாதம் 2025 இது எல்லாமே மேலே ஏறிட்டு இருந்துட்டு விழுந்தது தான். நல்லா பாருங்க, இது பாருங்க, இங்க மேலே ஏறிச்சு விழுந்துச்சு, மேலே ஏறிச்சு விழுந்துச்சு. இது பாருங்க, இங்க இருந்தே மேலே ஏறிச்சு, அதுக்கப்புறமா கீழே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க மேலே ஏறிச்சு விழுந்தது. அதுக்கப்புறம் அந்த இதை விட்டுடலாம், இந்த ஸ்விங்கை வந்து விட்டுட்டு இந்த இடத்த பாருங்க, கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி இங்க மேலே ஏறிச்சு, இப்பதான் சமீபத்தில் ஆகஸ்ட் மாதம் விழுந்திருக்கு. இப்ப இந்த இடம் வந்திருக்கு. இப்ப $1 மில்லியன் கொஸ்டின் எல்லாருமே சொல்லிடலாம் ஈஸியா. இவ்வளவு நாள் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு, என்ன நடக்கும்? இந்த ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் கீழே விழக்கூடாது? இதுதான் கொஸ்டின். திரும்பிடுச்சா மார்க்கெட்? திரும்பிடுச்சா? ஒரு ரெட் கேண்டில் போட்டுருச்சுல, திரும்பிடுச்சா? 25,000 உடைக்கும் போது, கீழே உடைக்கும் போது மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.